புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி காளி என்பவரை திமுகவுடைய அரசாங்கம் கைது செய்து இருக்குது. எதற்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை கைது செய்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு தவறான கேலி சித்திரம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை பயன்படுத்திட்டாரு. அதை பொது தளத்தில் பகிரப்பட்டுருச்சு. இது ஒரு 8 கோடி தமிழ்நாட்டு மக்களையுமே புண்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம் இல்லையா? தமிழ்நாட்டு முதலமைச்சரை அவமதிக்கக்கூடிய ஒரு நோக்கம் இல்லையா? இது எப்படி அவருக்கு அந்த மனநிலை வந்தது? இதை சீமான் ஆதரிக்கிறாரா? இது போன்ற செயல்கள் எல்லாம் தம்பிகளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவர்கள் நல்ல மனம் கொண்டது போல காளி அவர்களுடைய கைதை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி கொண்டு இருக்குது திமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாருமே. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா என்று கேட்டால் கிடையாது. பொது சேவையில் இருக்கக்கூடிய எல்லாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. விமர்சனம் என்பது பொது வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், கடந்த அதிமுக ஆட்சியில் விஜயகாந்த் அவர்கள் தன் மீது மிக தீவிரமாக கருத்து பதிவிடுறாங்க, அதாவது கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கருத்து சுதந்திரம் என்பது பேரில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு அன்றைய இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்படுது. அந்த முதலமைச்சருடைய வழக்கில் நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலில் 30 ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவருடைய கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் வழக்கு தொடுத்திருப்பது கேவலமானது. அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு விமர்சனம் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நீங்கள் பொது வாழ்க்கைக்கு எதற்கு வரணும்? முதல்ல அந்த மனநிலையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நீதிபதி அவர்கள் ஆலோசனை வழங்கினாங்க. இது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி சகோதரர் காளி அவர்கள் என்ன விமர்சனம் வைத்தார் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முன்னாடி அவர் திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்தார். அவர் நடித்த திரைப்படத்தில் ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த காட்சியை ஒரு பகுதியாக எடுத்து அதை ஒரு கேலி சித்திரம் போல சகோதரர் காளி அவர்கள் தன்னோட சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருந்தாங்க. அதற்கு மேலே சில கருத்துக்கள் பதிவிட்டு இருந்தாங்க. இதற்கு தான் எதிர்ப்பு தெரிவித்து திமுக அவர்கள் மிக வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம், இவனை கைது செய்யணும், இது அவமதிக்கிறாங்கன்னு. அந்த அவமதிக்கிறாங்க என்கிற வார்த்தையை கேட்கும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, கடந்த ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் நடக்கலை. தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் காவிரி நீருக்கும் ஆதரவாக போராட்டம் நடந்துச்சு. திமுக அந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது என்று தடுத்தது, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில அடக்குமுறைகளை தொடுத்ததுன்னு வேணால் நம்ம சொல்லலாம். அதே நேரம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக அங்கு இருக்கக்கூடிய அமைப்பினர் தொடர்ந்து போராட்டம் செய்தாங்க. கன்னட அமைப்பினர், கன்னட நடிகர்கள் நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் முக்கியமான விடயமாக எதிர்பார்க்கப்படுதுன்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு படையல் வைத்து சாமி கும்பிட்டு அவருக்கு கருமாதி செய்வது, அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இறந்து விட்டாங்க, அவர்களுக்கு ஒரு கருமாதி செய்வது எப்படி இறுதிச் சடங்கு செய்வோமோ அதே போலவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோட புகைப்படத்தை வச்சு அங்கு இருக்கக்கூடிய கன்னட அமைப்பினர் தொடர்ந்து அந்த மாதிரியான அவதூறுகளை பரப்பி அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு தொடர்ந்து அவமதிச்சாங்க. அதாவது ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரை மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபரை அவமதிச்சுட்டாங்கன்னு சொல்லி திமுகவினருக்கு இந்த அளவுக்கு கோபம் வருது அப்படின்னா, இந்த அளவுக்கு ஆதங்கம் வருது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலம், திமுகவுடைய கூட்டணி ஆளக்கூடிய இன்னொரு மாநிலம், திமுகவுடைய உடன்பிறந்த சகோதரர் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாநிலத்தில் திமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், 8 கோடி மக்களுடைய உரிமைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சு இறுதி சடங்கு செய்தாங்க கர்நாடக மாநிலத்தில். அப்போதெல்லாம் இந்த உடன்பிறப்புகளுக்கு ஏன் கோபம் வரல? எங்கே போனாங்க? இன்றைக்கி சகோதரர் காளி அவர்கள் செய்தது தவறு என்று கொக்கரிக்கக்கூடிய இந்த உடன்பிறப்புகள் எல்லாரும் அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநிலம் அதே வேலையை அதைவிட கேவலமாக, அதைவிட தீவிரமாக, ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு 3000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய அந்த சகோதரர் அவர் போட்ட அந்த பதிவுக்கு இவ்வளவு தீவிரமாக செயல்படக்கூடிய திமுக அரசாங்கம், இந்த திமுக உடன்பிறப்புகள், அந்த அளவுக்கு பற்று கொண்ட இந்த உடன்பிறப்புகள் ஒரு மாநிலமே ஒட்டுமொத்த ஊடகமே கவனிக்கக்கூடிய வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகமும் அதை வேடிக்கை பார்த்துச்சு. அடுத்த மாநிலத்தோட முதலமைச்சர் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை எந்த ஊடகமே கேள்வி வைக்கலையே, எந்த ஒரு மாநிலமும் ஆதரவு சொல்லலையே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த உடன்பிறப்பும் கேள்வி கேட்கல. திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய 20 கட்சிகளில் ஒரு தலைவர் கூட எதிர்த்து ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை அருகில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் இப்படி கேவலமாக சித்தரித்து இறுதி சடங்கு செய்து யாருக்கும் கோபம் வரல. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு அரசியல் இயக்கம் மட்டும்தான், அரசியல் தலைவர் மட்டும்தான் அதற்கான அறிக்கையும் அதற்கான எதிர்ப்பும் தெரிவித்தது. அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும்.
8 கோடி தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை எப்படி அருகில் இருக்கக்கூடிய சகோதர மாநிலம் என்று அழைக்கக்கூடிய அந்த மாநில மக்கள் இப்படி கேலி செய்யலாம், இப்படி இறுதி சடங்கு நடத்தி அவமரியாதை செய்யலாம், திமுகவினருக்கு கொஞ்சம் கூட கோபம் வரவில்லையா என்று சொல்லி அறிக்கை விட்டு தமிழ்நாட்டு பக்கம் அரசு பக்கம் நின்றது அன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தான். இதை உடன்பிறப்புகளால் மறுக்க முடியுமா? தன் கட்சியோட தலைவரை இழிவு செய்யும் பொழுது திமுகவுடைய ஐடி விங் எங்கே போனது? திமுக மீது இருக்கக்கூடிய பற்றாளர் எங்கே போனாங்க? பெரியாரிய தோழர்கள் எங்கே போனாங்க? ஒருவரும் வாய் திறக்கல. ஆனால் அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அதற்கான ஆதரவு கருத்தை தெரிவித்தது. அதாவது திமுக மீது மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அவர்கள் மீது முரண்பாடு இருக்கலாம், அரசியல் ரீதியாக எதிரிகள் இருக்கலாம், ஆனால் அவர் தான் தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சர். அப்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது உண்மையாகவே பற்றிருக்கக்கூடிய இந்த உடன்பிறப்புகள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி மீது இந்த அளவுக்கு கோபம் கொண்டு அவரை கைது செய்தது சரிதான் என்று பேசக்கூடிய அந்த வாய்கள் எல்லாம் ஏன் அன்று அவர்கள் பேசவில்லை? சரி, கேலி சித்திரம் செய்வது உங்களுக்கு பழக்கமே கிடையாதா? நீங்கள் மற்ற கட்சியினரை விமர்சனம் செய்வதே கிடையாதா? நாள் ஒன்றுக்கு அண்ணன் சீமான் அவருடைய புகைப்படத்தையும் ஏதாவது ஒரு பெண்ணின் புகைப்படத்தையும் நீங்கள் இணைத்து பேசுவதே கிடையாதா? சமூக வலைதளத்தில் அவதூறுக்கு சொந்தக்காரர், அவதூறுக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னா அது திமுகவோட ஐடி விங்க்கு கொடுக்கலாம், திமுகவுடைய உடன்பிறப்புகளுக்கு கொடுக்கலாம். எவ்வளவு கேவலமாக ஒரு கேலி சித்திரம் பதிவிட முடியுமோ, எந்த அளவுக்கு மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் கேலி சித்திரம் உருவாக்க முடியுமோ, இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் திமுகவுடைய உடன்பிறப்புகளுக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் தினந்தோறும் நாளொன்றுக்கு அதிகமான ஒரு கேலி சித்திரம் நீங்கள் பரப்புறீங்களா இல்லையா? சமூக வலைதளத்தில் அரசியல் ரீதியாக எந்த பக்கம் திருப்பினாலும் அவதூறுகளும் பொய்களும் நிறைஞ்சு வழிகிறதுக்கு காரணம் யார்? இந்த திமுக உடன்பிறப்புகள், இந்த திமுகவுடைய ஐடி விங் தானே. இதில் எதனா ஒரு மாற்று கருத்து இருக்குதா? இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை எப்படி இவ்வளோ கேவலப்படுத்தலாம்ங்கிறீங்க? அன்றைய முதலமைச்சர் ஐயா காமராஜர் அவர்களை நீங்கள் கேலி சித்திரம் செய்தது இல்லையா? அவரை திருநங்கை போல, அவர் திருமணம் செய்யாதவர், அவரை பெண் போல அவரை சித்தரித்து ஐயா கருணாநிதி அவர்கள் முரசொலியில் கட்டுரையில் அவர் படம் வரையவே இல்லையா? ஓவியம் வரையவே இல்லையா? தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தலைவரை விமர்சிப்பதற்கு ஒரு எல்லையை கடந்த அளவுக்கு அதிகமான ஒரு அரசியல் விமர்சனத்தை உருவாக்கி வைத்த பெருந்தகை யாருன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அவரை மிஞ்சி நாங்கள் பதிவிட்டுட்டோமா? அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளையோ எதையுமே அவர் பதிவிடலை. அந்த காட்சி சித்திரம் எதை உணர்த்தியதோ அதைத்தான் அவர் பதிவு செய்தார். அந்த காட்சி எடுத்தது யார்? அந்த காட்சிக்கு உடன்பட்டு நடித்தது யார்? அந்த காட்சியில் இருக்கக்கூடிய புகைப்படம் யாரால் உருவாக்கப்பட்டது? அன்றைய முதலமைச்சர், இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்று நடிகராக இருந்த பொழுது அவர் படத்தில் நடித்த ஒரு காட்சி, அவர் உடன்பட்டு அந்த செயலில் ஈடுபட்டாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இறந்து விட்டார் என்பது போல் அவர் செய்தி பரப்புறாரு, அது உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டேன், எதிர்காலத்தில் நான் முதலமைச்சர் ஆகுவேன், இதை வைத்து என்னை கேலி செய்வாங்க அப்படின்னு தடுத்துருக்கலாமே. திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய எந்த ஒரு நடிகராவது இதையெல்லாம் ஒரு பேசு பொருளாக மாற்ற முடியுமா? திரைப்படத்தில் நடிகைகளுக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு திருமணம் ஆகுது, அதனால் தன்னை திருமணமானவர் என்கிற படத்தை போட்டு ஒருவர் பொய் செய்தி பரப்புறாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் இறந்துட்டார், அவருடைய புகைப்படத்தை வச்சு அவர் கேலி சித்திரம் வரையப்படுது, அதனால் அவர் இறந்துட்டார்னு சொல்லி என்ன பொய் செய்தி பரப்புறாரு, அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னா எடுக்க முடியுமா? எத்தனையோ திரைப்படத்தில் எத்தனையோ நடிகருக்கு எவ்வளவோ மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அமையுது, அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடிக்கிறாங்க. அதே ஒரு பொது தளத்தில் பதிவிட்டாங்க அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தில் அவங்க நடிச்சிருக்கவே கூடாது. இதுதானே கலை யதார்த்தம். இந்த கலை யதார்த்தத்தை அறிந்து கொள்ள முடியாத, உடன்பட முடியாத திமுகவுடைய உடன்பிறப்புகள் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகியை கைது செய்தது வன்மையான கண்டனத்திற்குரியதான். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது தான் அரசியல் என்றால் இங்கே அரசியல் எவரும் செய்ய முடியாது என்பதை திமுகவுடைய உடன்பிறப்புகள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை எந்த நோக்கத்திலும் இழிவு செய்ய வேண்டுமோ, அவரை கேலி செய்ய வேண்டுமோ, தனிப்பட்ட ரீதியாக அவரை மனதை புண்படுத்த வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியோட நோக்கமும் கிடையாது, நிர்வாகிகளோட நோக்கமும் கிடையாது. எங்களை அப்படியும் எங்களுடைய அண்ணன் வளர்க்கலை. அரசியல்னா என்ன, கருத்துனா என்ன, கருத்து சுதந்திரம்னா என்ன, விமர்சனம்னா என்ன, அதை எப்படி வைக்கணும், எப்படி மரியாதையோடு வைக்கணும், எப்படி மரியாதையோடு கேள்வி கேட்கணும், அவன் எப்படி கேள்வி கேட்குறானோ அதே போல் நீயும் பதில் சொல்லு என்கிற விதத்தில் அரசியலை கற்றுக் கொடுத்து இன்றைக்கி வளர்த்து விட்ட தம்பிகள் நாங்கள். அதனால் உடனே பாடம் எடுக்க வந்துடுறாங்க திமுக உடன்பிறப்புகள். இதுதான் அவங்களோட லட்சணமா? இந்த மாதிரி ஒவ்வொருவரையும் கைது செய்தால் தான் நாம் தமிழர் கட்சி இனிமேல் வாயை மூடிட்டு இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கை விடுறாங்க. இந்த அளவுக்கு தனக்கு மானம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய திமுக உறுப்பினர் கடந்த ஆண்டு ஒரு கேலி சித்திரம் சமூக வலைதளத்தில் பரவுச்சு. திமுகவில் இருப்பவன் தனது மனைவியை விற்று கூட கட்சியை நடத்துவான் அப்படின்னு. இதை பெரியார் சொன்னதாக சொல்லி ஒருவர் கேலி சித்திரம் ஒன்று பதிவு செய்திருந்தாங்க. அதற்கு திமுகவுடைய எதிர்வினை என்ன? ஒருத்தவரும் வாயை திறக்கவே கிடையாது. பாஜகவை சேர்ந்த ராஜா அவர்கள் மிக கேவலமாக கடுமையாக திமுக விமர்சனம் செய்திருந்தார்.
கேலி சித்திரம் கூட பதிவிட்டிருந்தார். அவர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? இதுவரை ஒன்றுமே கிடையாது. ஆனால் எளிய பிள்ளைகள் அரசியல் கற்றுக்கொண்டு இந்த அரசியலில் ஏதோ ஒரு மாற்றத்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எளிய பிள்ளைகள் மீது அதிகாரத்தை திணிப்பது தான் திமுகவுடைய ஆட்சியா, திமுகவுடைய கருத்து சுதந்திரமா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு பதவி நீக்கம் செய்யும் பொழுதும், ராகுல் காந்தி மீது எதனா ஒரு பாஜக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் பொழுதும் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானவங்க சொல்லி பொங்கி எழுதுறாங்கல்ல. அப்போ நீங்கள் மட்டும் என்ன செய்கிறீங்க? இது கருத்து சுதந்திரமே இல்லையா? அப்போ திமுகவிற்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம், பாஜகவிற்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம், காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம், அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம், நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இங்கு வாய்ப்பூட்டு சட்டம் என்பது மறைமுகமாக போடப்படுதா, இல்லை நாம் தமிழர் கட்சி பேசவே கூடாதுன்னு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் சொல்ல வருதா? அதனால் இந்த மாதிரி நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபடுவதை திமுகவுடைய அரசாங்கம் இனிமேலாவது நிறுத்தி கொள்ளுங்க. கருத்து என்பது அனைவருக்கும் உரித்தானது. அதை அனைவரையும் சொல்ல விடுங்க, அனைவரையும் செயல்பட விடுங்க. பேசுவதற்கும் இங்கு சுதந்திரம் உண்டு, அதை எதிர்த்து போராடுவதற்கும் ஒரு சுதந்திரம் உண்டு என்கிற அரசியல் கோட்பாட்டை புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியோட சகோதரர் காளி அவர்களை நீங்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த காணொலி மூலிமா வைக்கிறோம்.